Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹாஃப் இயர்லி பிளான் 12th தான். ஸோ இன்றைக்கி நம்மளோட டே 4. ஸோ ஆல்ரெடி முன்னாடி போட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே அப்படின்றதுனால சண்டேனா லெசன் 4 and 5 ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 2 சாப்டருமே கம்மியாக தான் இருந்தது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 to 9 2 marks, அது போக ஒரு 4 to 5 டீட்டெயில்ஸ் எழுதிப்படும். ஸோ அதே கவுண்டிங்ஸ் தான் இது வந்ததுனால ரெண்டையும் கம்பைன் பண்ணியே போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் நமக்கு டேவும் கம்மியாக தான் இருக்குது 12th பொறுத்த வரைக்கும். அதனால தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசன் 4 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன, வித் யூனிட்டோட பார்த்துக்கோங்க எல்லாம். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன, நெக்ஸ்ட்டு கூலும்ஸ் இன்வர்ஸ்லாம், நெக்ஸ்ட்டு சசப்டிலிட்டி, நெக்ஸ்ட்டு பயோட்-சாவர்ட், அடுத்து ஆம்பையர் சர்க்யூட்டரில் ஹிஸ்டாரிசிஸ்னால் என்ன. ஸோ இது எல்லாமே 2 marks and 3 marks. இது கூட சேர்ந்த மீதி 2 marks and 3 marks பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது. டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 2 marks in lesson 4. நெக்ஸ்ட்டு 5th லெசன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு த லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஸோ அந்த டீட்டெயில். நெக்ஸ்ட்டு ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் லைனில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேல்யூ எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இது அப்படியே எலக்ட்ரிசிட்டி லெசனில் நீங்கள் படித்த மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு சைக்ளோட்ரான், நெக்ஸ்ட் ஒன் சொலினாய்ட். சைக்ளோட்ரான் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல் 3ஐயும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொலினாய்டு உங்களுடைய ஆம்பியர் சர்க்யூட்டரில் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுவாங்க ஒரு ஈக்குவேஷன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லெசன் 5 பார்த்தீங்க அப்படின்னா 2 mark and 3 mark மொத்தமே 4 கொஷின்ஸ் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன, அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மெக்கானிக்கல் வேவ்னு ஏன் சொல்கிறோம், நான் மெக்கானிக்கல் வேவ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கொஷின் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஹாஃபர் லைன் அண்ட் யூசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ், எக்ஸ்ரே, காமா ரேஸ், யூவி, விசிபிள், அதெல்லாம் இருக்குல்ல, அதோட யூசஸ் என்ன அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணி ஏதாவது ஒரு 2 யூஸ் எழுத சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அண்ட் லாஸ்ட் கொஷின் எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவுடைய டைப்ஸு, அதோடைய மெயின் இது ஃபுல்லாக இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ லெசன் 4 and 5 இருக்க கொஷின்ஸ் இப்படி தான். இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு வால்யூமை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு செகண்ட் வால்யூம் நீங்கள் கொஞ்சம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் அதிகமாக எடுக்க சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.